Hello everyone. இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம கிளாஸ் 12 ஓட மேக்ஸ்ல எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If x square plus 2 times of k plus 2x plus 9k which is equal to 0 has equal roots. Find k அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல k கான வேல்யூ என்னன்றது கண்டுபிடிக்கணும். இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் இருக்கிறதா சொல்லிருக்காங்க இந்த ஈக்குவேஷனுக்கு. Got it? சோ இப்போ ஈக்குவல் ரூட்ஸ் அப்படினா டிஸ்கிரிமினன்ட் வந்து என்ன? டிஸ்கிரிமினன்ட் b square minus 4ac. That is equal to 0. Correct? Okay. So, இப்போ இந்த equation நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். x square plus 2 times of k plus 2 x plus 9k which is equal to 0. So, இந்த equationல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை general equationோட compare பண்ணலாம். ax square plus bx plus c which is equal to 0. So, அப்படி general equationோட compare பண்ணும்போது a கான வேல்யூ என்ன வருது பாருங்க 1. சரிங்களா? and b கான வேல்யூ 2 times of k plus 2. and c கான வேல்யூ வந்து 9k. கிளியரா? சோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரிங்களா? சோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வருது பாருங்க நமக்கு 2 times of k plus 2 இதுதான் bங்கிறது. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். minus 4 times of a கான வேல்யூ 1 and c கான வேல்யூ 9k. சரியா? which is equal to 0. சோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க 2 ஸ்கொயர் வந்து 4 and k plus 2 whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா k square plus 4k plus 4 minus 9 times of 4, 9k into 4, minus 36k. That is equal to 0. இப்போ இது 4 ஆல் டிவைட் பண்ணலாம் இந்த ஈக்குவேஷனை. டிவைட் பண்ணா 4 and 36 கேன்சல் ஆகும். அப்போ மிச்சம் இருக்கிறது k square plus 4k plus 4. இந்த 36 வந்து 4 ஆல் கேன்சல் பண்ணா 9 times. சரிங்களா? ஸோ அப்போ என்ன வருது நமக்கு 9k which is equal to 0. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. இங்கே 4k இருக்கு, இங்கே 9k இருக்கு மைனஸில். ஸோ அதை சிம்பிளை பண்ணா k square minus 5k plus 4 which is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஃபேக்டரைஸ் பண்ணா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து 4 வரும் அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -5. ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து 4 into 1 ரெண்டுத்துக்கும் மைனஸ் அசைன் பண்ணிடுங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து k minus 4 அண்ட் செகண்ட் ஃபேக்டர் வந்து k minus 1 which is equal to 0. இது வந்து நம்ம 0ட ஈக்குவேட் பண்ணா k கான வேல்யூ எய்தர் 1 or 4 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். எஸ் புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? அண்ட் இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பசங்களா. தேங்க்யூ ஆல்.